தாருங்கள். வணக்கம் வாணி. இல்ல ராஜினி, நல்ல காலம். நீங்கள் சொல்ல நான் திருப்பி என்ன ராஜினி நான் பார்த்தேன் நான் வந்துட்டு அதை விளக்கம் நிறைய கொடுக்கல. அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில, அது வேறு ஒரு நிகழ்ச்சியில அவற்ற நிகழ்ச்சி முடிய கிடையாது முதலாக்கள் வந்து இருந்தவ அன்றைக்கு சொன்னவர் கேட்டுக்கொண்டிருந்தேன். இல்ல இருந்தது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளை கூட தட்டி கொடுக்க இல்ல ஒருத்தரும். அதான் மற்றது முதல் நிகழ்ச்சியை குட்டி நன்றாக இருந்தது என்று சொல்லாமல் மற்ற நிகழ்ச்சிக்கு நான் பார்த்தேன். நான் அன்று சொல்றக்கே கேட்டேனா, ஆனா கட்டாயம் இது இன்றைக்கு ராஜினி சொன்ன போது நடக்கும். சரி, இதையும் பதிவிட விட்டுட்டீங்களா வாணி? இப்ப தட்டி கொடுக்குற நேரம் மன்னிக்கணும். இப்ப தட்டி கொடுப்போம், வாங்க பதிவில் விட்டு. நான் வாசிப்பெறும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி. அதாவது நாட்டுக்கு நாடு, அதாவது ஏன் பறவைகள் நாட்டுக்கு நாடு விட்டு செல்கின்றன என்றதை பற்றி கொண்டிருந்தார்கள். அதிகமாக காலநிலையையும் மற்றது அந்த இதையும் கொண்டிருந்தார்கள். என்ன அந்த இனப்பெருக்கத்திற்காகவும் கொண்டிருந்தார்கள். மற்ற மூவர் ஒரு ஆள் இரவு உணவுகள் பற்றி, மற்ற இருவர்கள் ஆனாவனர் சொற்கள் அதுகளை பற்றி வாசித்திருந்தார்கள். சில பேர் பறவைகளை மட்டும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். மற்ற உதயரம்புல படம் பார்த்து பெயர் சொல்லியிருந்தார். BMW கார், விளையாட்டு கார், கிரீம் டெண்ட் வந்திருந்தது. ரெஸ்டாரண்ட்ல கார்த்தியாக்காவோட சேர்ந்து சாப்பிட்டது. அப்ப கார்த்தியாக்காவையும் பார்த்தது சந்தோஷமா இருந்தது. மற்ற அப்பா அம்மா பார்லிமெண்ட்டுக்கு கூட்டி கொண்டு போக அம்மா அவர்களை வீடியோ எடுத்த விதம் மிக மிக சிறப்பாக இருந்தது. அப்ப அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். மற்றது அந்த படம் எனக்கு அது வடிவா விளங்கையில அப்பெல்லாம் படங்குறத பற்றி கொண்டிருப்பார் போல. மற்ற மிருசுவில இருந்து ட்ரெயின்ல அவர் போகையில காங்கேசன் துறையில இருந்து கொழும்பு போற ரயினை பற்றி. மற்றது பாதாள கிணறு காட்டியிருந்தார். பாப்போம், அவர் நேர வரும்போது கேட்கிறேன் இந்த இடம் எனக்கு அது விளங்கவில்லை. மற்ற 2 கடிதம், அதை சொல்லுவோம். லக்ஷனாவும் அச்சியாவும் மிலானுக்கு கடிதம் போட்டுக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் விலாசம் அவர்கள் பக்கத்தில் கொடுத்திருப்பார்கள். ஏன்னா வீட்டு கடிதம் போறாண்டா கட்டாயம் விலாசம். அவர் அன்றைக்கு மானத்தண்டல்ல சொன்னது பெண் ஃப்ரெண்ட், அது சிறப்பு ஒரே ஆரம்பி செய்தது. அப்ப அது வந்து அன்றைக்கு யார் சொன்னது என்றால் அச்சியா யாரு அட்ரஸ கேட்ட மாதிரி சொல்லக்கலாம் அந்த கதை வந்தது. பெண் ஃப்ரெண்ட். சரி, நாங்களும் இலங்கையில இருந்து அந்த பெண் ஃப்ரெண்ட் அந்த அதான் நல்ல ஒரு முறை அது. மற்ற கதத்தை எப்படி எழுதுவது அது உண்மையாக பெரிய சந்தோஷமாக இருந்தது. மற்றது அம்மம்மா அந்த தோட்டம், நான் உண்மையாவான இங்க எனக்கு தெரிஞ்ச ஜெர்மனியில உள்ள தமிழாக்கள் எல்லாரும் இலங்கையில இருந்துதான் அதிகமாக விதை கொண்டு வந்து இங்க போடுகிறார்கள். ஆனால் இவர் சொன்ன போது லண்டன்ல இருந்து விதைகள் கொண்டு அங்க போட்டார். ஆனால் அவர்கள் வரக்கடையில வெண்டிக்காயெல்லாம் காய்ச்சிருந்தது. வெண்டி கொஞ்ச நாள் பயிர்றாங்க. அல்ல அதுக்கு முதல் அழகா இருந்தது. மற்ற அந்த கலர் பெயிண்ட் கொஞ்ச நாளே பயிரண்டா எவ்வளவு நாளே பயிராது அது அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 25 எனக்கு மறந்து நாங்க போடுறோம். நாங்க அப்படியாத்தான் என்னடா எல்லா பயிரையும் விட வண்டிதான் டப்பட்டு காய்க்கிறது எங்கட விட்ட நடுக போடுறது. அது ஆனா எனக்கு நாளை மறந்து பிள்ளையா சொல்லக்கூடாது. ஆனா கொஞ்சம் நாள்ல காய்க்கும். மற்ற அந்த மல்லிவன் பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட் எனக்கும் விருப்பம். மற்ற திருக்குறள் புத்தகம், மற்ற மாதுளம்பழம், மாதாளம்பழம், அதெல்லாம் மாதுளம்பழம். ஆனா வாணிக்கு தெரியும் அதுண்ட கோட் எடுத்து வயிற்று கருப்பு அதுகளுக்கு அவிச்சு குடிக்கிறது பேசப்பட்டது பாமுகத்துலதான். அப்ப நான் சொன்னேன் தெரியல நானாத்தான் சொல்லியிருப்பேன். மற்ற சலோட்டேப், சின்ன கதை புத்தகம் எல்லோருக்கும், மற்ற வீடு லேகோவில் வீடு காட்டியிருந்தார்கள். அனைத்து இளையவர்களுக்கும் வாழ்த்து கூறி எல்லாவற்றிற்குமாக இன்றைய கருத்தும் எனக்கும் நிறைய பிடித்திருந்தது என்று அறிவன் ராமோகனுக்கும் கூறி வாணிமோகன் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்த்துங்க. வர 300 வாசிப்பேன் யாருக்கு? வணக்கம் வாணி. வணக்கம் பாருங்களா. நானும் உரையரம்பு வாசிப்பெரும்பு எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். வாசிப்பெரும்பில பிள்ளைகள் எல்லாம் பறவைகள், நாட்டுக்கு நாடு பறக்கிற பறவைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பறவைகள் எல்லாம் கூட்டமாக போகிறது, உணவுகள் தேடி சில பறவைகள் இந்த கூட காலங்கள்ல வேற நாடுகளை தேடி போகும் என்ற மாதிரி பல விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே நாங்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம். பறவைகளை பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக உரையரம்புல
அமிர்தன் தொடங்கி வைத்தார். அமிர்தன் தான் அந்த லெகோ அந்த பிளாஷன் சொல்ற அந்த இதை ஒட்டி அந்த உருவங்களை சேர்க்கிறது அதை தொடங்கி வச்சு அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கணும். மற்றது BMW காரை பற்றி சொல்லியிருந்தார். மற்றது முகத்துக்கு பொடிக்கு போடுற கிரீமை பற்றி சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள். மற்றது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டது. அடுத்ததாக பார்லிமெண்டை பற்றி காட்டி கொண்டிருந்தார். பார்லிமெண்ட்ல அம்மம்மாவோட போனதாக. அடுத்தது கொழும்பு போன புகையிரதத்தை காட்டினார். அவர் காட்டுறதுல அது டக்குன்னு ஓடி போயிட்டு புகையிரதம் அந்த நிக்கவும் இல்லையா, ஸ்டேஷன்ல நிக்கலையாம் போயிட்டு தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். மற்றது இந்த கிணறை காட்டி கொண்டிருந்தார். பெரிய கிணறு, அது பாதாளத்துக்கு அந்த இறங்கி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருக்குது போல இருக்கு. அந்த கிணறு என்ன கிணறு தெரியல கேட்போம். அடுத்ததாக இந்த கடிதங்கள் பாதிக்காத கடிதங்கள்ல நாங்க இந்த விஷயங்களை பரிமாறாத இந்த காலத்துல கடிதம் ரெண்டு வந்ததுன்னு மிலானி சந்தோஷத்தோட சொல்லி கொண்டது. கடிதங்கள் பெருசா வாரதும் இல்லை தானே, இப்ப அனுப்பினதுக்கு சந்தோஷமாக இருந்ததை பார்த்து சொல்லி கொண்டிருந்தா. மற்றது பொம்மை வந்திருந்தது, சின்ன பொம்மை ஒன்று காட்டி கொண்டிருந்தார். மற்றது அம்மம்மா விட்டு தோட்டத்துல காய்கறிகள் காய்ச்சது தாங்கள் கொண்டு போயிட்டுதான் போட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். மற்றது கலர் பென்சிலை காட்டி கொண்டு வந்திருந்தார். மற்றது சாக்லேட் பிஸ்கட்டை சொன்னது. மற்றது திருக்குறள் புத்தகத்தை காட்டி கொண்டு வந்தது. மற்றது மாதுளம்பழம். மற்றது இந்த சேலட் டேப் இருக்கு தானே, ஒற்று டேப் இருக்குது, அந்த டேப்பையும் காட்டி கொண்டு வந்து மற்ற லெகோ புத்தகம், மற்றது லெகோவில வீடு கட்டினதை காட்டி கொண்டு வந்திருந்தார். அவ்வளவு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாங்கி பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக கொண்டு வரும்போது அவருடைய உற்சாகங்கள் தெரிகிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்னும் அவர்கள் முன்னேறி கொண்டு வர நாங்கள் வாசிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. ஒரே ஒரு நிமிடம். ஜெயஸ்ரீ சொன்னபடியா நானும் ஜெயஸ்ரீ 300வது ஞாபகத்துக்கு வைத்திருந்தேன். ஆனால் உண்மையாக நீங்கள் என்ன சொல்றீர்கள், எனது அந்த மனதார வாழ்த்துறதுக்கு எனக்கு ஏன் கஷ்டமாக இருந்தேன்டா, 300வது வந்தும் இப்ப ஆனாவண்ணா பானா பாவண்ணா மற்றது உடை எறும்பு வாசிப்பு எறும்பு இதெல்லாம் திருத்த வேணும். யோசிப்ப நாங்க சும்மா பிள்ளைகளுக்கு வாழ்த்தினா அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் நல்லா செய்யறோம், அதால மற்றவர்கள் வாழ்த்துங்கள், ஆனா நான் வாழ்த்துறதுக்கு காரணத்தை சொல்லிட்டு போறேன். அப்ப இதே நான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆகவே உயர வேணும் என்று வாழ்த்து நன்றியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். நியாசின் அம்மா கேட்டார் கொஞ்சம் கொண்டு வரலாம். ஒரு வசனமாயம் ஒரு உடைய அரும்ப சொல்லி கொடுத்து வாய்ச்சது கொஞ்சம் பழகிட்டாரு. ஆனால் கொஞ்சம் முழுமையா அவங்க அம்மா இப்ப 300க்கு வாரக்கூடிய விஷயம் இல்லை, அந்த 300க்குரியதாக இருக்கின்றதா என்பதுதான் முக்கியம். அம்மா கேட்டிருந்தா தலைப்புக்குள்ள வந்திருக்கலாமே, தலைப்புக்குள்ள பாக்குறது இல்ல போல. பிள்ளை வந்து இப்ப உற்சாகமா தான் செய்யுது. பிள்ளை இவ்வளவு 8 மணி நேரத்துல செய்யுதே இருந்தது. அம்மா கொஞ்சம் கொண்டு வந்தா நல்ல அந்த 300க்குரியது அதான் சொன்னதா சார். நான் ஆமோதிக்கிறேன். 300க்குரியது இல்ல வாசிப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு என்ன பதட்டம் போய் ஒரு புள்ளிய போட கோலமே போட்டு முடிச்சாச்சு. வாங்க. உண்மைதான். எனக்கு மீது நடுகாலம் இருக்கிறது. நானும் சொல்லி இப்படி நடக்குது நடுகாலம் வந்து நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறதா. அவர்களே தெரியாத மாறு ஒரு பேரப்புல பேருங்கோ எல்லாம் வித்தியாசம் தெரியும். சில பேர் அந்த படங்களும் இல்லாம அந்த பெயர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள் நிகழ்ச்சியில வரைக்கும். அப்படியே விட்டுட்டும் போய் அப்படியே நிப்பினோம். அது உண்மையிலேயே கஷ்டமா தான். இன்னொரு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, இன்னொரு நிகழ்ச்சியாக முதலே வந்திருக்கலாம். அந்த நிகழ்ச்சி முடியே இல்லை. அந்த ஆக்களை கலைச்சு முடிக்கல. அந்த பழைய என்ன 1/2 மணி நேரத்துக்கு பிரபார நிகழ்ச்சிக்கு முதலே அந்த வந்தவைக்கு தெரியாது, நாங்க செய்து கொண்டிருக்க வந்தவைக்கு தெரியாது, நடத்துறவே நேரத்தை சொல்லி வைக்கிறாங்க. அதோட நேரத்துக்கே வந்து இருக்கிறது கூட இருக்கிறாங்க. எல்லாரும் கேப்பினம் நினைக்கிறார். என்னையும் சேர்த்து எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். வாசிப்பெரும்புடைய வாசிப்பெரும்புல நியாசுக்கு 300வதுக்கு வாழ்த்துக்கள். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு செல்லமா இருக்கிறதுனோ தெரியல, அது அம்மா விளையாண்டு இருக்குது அந்த பிள்ளைகளை அப்படி கொண்டு வர்றதுக்கு. அப்படி இருந்தும் அவர் இவ்வளவு காலம் நிக்காமல் தொடர்ந்து வந்து அதுக்கு பாராட்டணும். அந்த இதுக்கு செய்யுதுன்னா அவர் அம்மா தான் சொல்லி அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அதற்கும் நியாசுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு மற்றது உயரம்பில் அமிர்தன் தொடங்கிவிட்டார். அவரும் இந்த வயசுல அமிர்தன் குட்டிக்கு வாழ்த்துக்கள். மிருதங்களை பற்றி சொல்லி கொண்டு எல்லா பிள்ளைகளும் ஒன்றை பற்றி சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள். சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்லுவோம்,
எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ராஜினி சொல்ல நன்றி. வணக்கம் ஜெயமலிஜாங்க. வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நானும் பாசி பெரும்புரியரம்பு முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பாசி பெரும்புல 16 பிள்ளைகளும் முதியரம்புல 18 பிள்ளைகளும் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு பாசி பெரும்பு உரிய தலைப்பின் கீழே கூடுதலாக எழுதியிருந்தார்கள். எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் தானே. பறவைகளை பற்றி, பறவைகள் போகிற இடங்களை பற்றி எல்லாம் வந்திருந்தது. இலங்கைக்கு கூட போகும்னு சொல்லியிருந்தார்கள். மற்றது அதேமா லண்டன்லயும் ஜெர்மனியும் தான் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்ப மற்ற நாட்டுல பரவல் இல்லையோ? செல்வர்களானே அந்த நைஜீரிய வாத்து அந்த அதுவும் பேரு தான் நைஜீரிய வாத்துன்னு சொல்லுவாருல்ல. இவர்கள் சொன்னதுல வந்து கண்டம் பறவைகளும் ஜெவம் பறவைகளும் தான் இந்த நாட்டுக்குள்ள எனக்கு உடனே கிரகிக்க முடியல. ஒரு ஆண்டு சொல்லி இருந்தா அவரு அந்த பறவைகளோட ஏதோ 1823-24 சொன்ன மாதிரி இருந்தது. அது அந்த 1822ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தால ஜெர்மனுக்கு பறவைகள் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி வேற நாட்டுல இருந்து ஜெர்மனுக்கு வந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் விசா கொடுப்பது தெரியல. கவனிச்சிருக்கிறார்களோட அந்த அப்பதான் அவர்கள் கவனிச்சிருக்கிறார்களோட வேற நாட்டுல இருந்து வந்திருக்கிறது இருக்கலாம். ஆனா இலங்கைக்கும் போனன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லி இருந்தார். இலங்கை கூட பறந்து போறது மாதிரி இருக்கலாம். மற்ற ஸ்கண்டினேவியால இருந்தெல்லாம் இப்ப இங்கால வருது எங்க இடங்களுக்கு. எங்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகும். அப்படி மாறி மாறி அப்படி போய் கொண்டிருக்கோம். இங்க குளிருக்கு அதே காண்றையில தானே. அப்ப வெக்கை காய்ச்சல கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டு இருக்கலாம். சிறப்பான வாழ்த்துக்கள். இது வந்து மற்றது உரிய அரம்பிலையும் எல்லாரும் வடிவாக செய்து கொண்டிருந்தார்கள். அவர் முதல் அந்த புசலை வச்சு முயல், பூனை, கோழி என்றவர் வந்திருந்தார். மற்றது BMW காரை பற்றி வந்திருந்தார். அவர் நெடுகளும் கேட்கிறார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள்ட்ட இருக்குதா, உங்களுக்கு யார் பண்ணி தந்தா? அப்ப நான் இன்றைக்கு சொல்லுவோம் அதுக்கு பதில் என்னட்ட இல்லை, எனக்கு ஒரு தடவை பண்ணி தர இல்லையான்னு சொல்லி வாங்கி நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவோம். நல்ல வடிவான கார், அது சின்ன கார் இருந்தாலும் அந்த நல்ல அமைப்பான விலை இருக்கும். அது சரியான சின்ன கார். அவர் அந்த இது லைட் எல்லாம் 10 மணி சொல்றபடியே ரிமோட் கண்ட்ரோல்ல போற காராத்தான் இருக்கு நினைக்கிறேன். மற்ற கிரீம் வந்திருந்தது. மற்றது வேற உணவகத்துல போய் சாப்பிட்டு இருக்கிறார். மற்றது அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு தெரிஞ்சிருக்கிறார்கள் சந்தோஷமாக. மற்ற படங்கள் வரைந்து கலர் அடிக்கிறத பற்றி சொல்லியிருந்தார். மற்றது ட்ரெயின் நிக்காம போனோன்னு சொல்லி சொல்லியிருந்தார், கொழும்பு போய்விட்டேன்னு சொல்லி. மற்றது அந்த கிணறு தான், அந்த பாதாள கிணறு ஒரு விளையாட்டிடமா தான் அவர்கள் விளையாடிட்டு இருந்தார்கள். மற்றது கடிதங்கள் 2 கடிதம் கொடுத்ததாக சொல்லியிருந்தார்கள். மற்றது அவரும் ஒரு விளையாட்டுக்காரை வச்சுதான் விளையாடி கொண்டிருந்தார். மற்றது அம்மம்மாண்ட தோட்டம், மற்ற கலர் பென்சில், மற்றது சாக்லேட், அந்த மலிவன் பிஸ்கெட், அது ஸ்ரீலங்கா பிஸ்கெட் நினைக்கிறேன். மற்ற திருக்குறள் புத்தகம், மற்ற மாதுளம்பழம், மற்ற சலோட்டேப் வந்திருந்தது. மற்ற சின்ன ஒரு கதை புத்தகம். மற்றது வீடு கட்டி காட்டியிருந்தார். இந்த திருக்குறள்ல ஒரு சின்ன பிள்ளை விட்டு வாசிச்சிருந்தார். யாராவது கவனிச்சிங்களான்னு கேட்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைதான், ஒரு அரவை குறைச்சி சொன்னபடியால் அது அதுதான். யாராவது கவனித்தால் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். என்னன்னு சொல்லுங்க. அந்த நம்பரும் நேற்று தான் 700க்கு வாழ்த்தின மாதிரி இருந்தது. 702 சொல்லிட்டேன். என்ன 2லயும் ஒரு அரம்பிலையும் கவனிச்சுனா இதுலயும் கவனிச்சுனா 2 நம்பர் மாதிரி இருந்தது கூட சொல்லிட்டேன். ஆமா. மற்ற 300வது இதுக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இவர் சொன்ன மாதிரி தான் முதலாவது வாசிச்ச மாதிரியே 300வது வாசிச்சு கொண்டிருக்கிறார். முன்னேற்றங்கள் வேணும் என்றதை கூறிக்கொண்டு ஆமா. நன்றி, வணக்கம். நானும் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஜெயமலி. நன்றி, வணக்கம். ஆத்மிகா வாங்கோ. வணக்கம். வாணியக்கா. வணக்கம் எல்லாருக்கும். வந்து வாழ்த்தின எல்லோருக்கும் வணக்கம். இருங்கோ இதுல இவைய பார்த்தோட நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, உரியரம்பு வாசி பெரம்பு நானும் இன்னைக்கு முழுக்க கேட்டிருந்தேன். எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தட்டி கொடுக்க வந்தவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களுக்கும் மிக்க நன்றி வாணியக்கா. நியாசுக்கும் 300வதுக்கு தொடர்ந்து வந்து செய்கிறவர் இன்னும் சிறப்பா வருவரன் சொல்லிக்கொண்டு அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அமிர்தகுட்டி வணக்கம். அம்மானே வாங்கோ. சோமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? சோறு. வேற என்ன கறி சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? என்ன கறி? இதுல யார் இருக்கிற? இந்த அக்காக்கு என்ன பேர்? என்ன அக்கா? என்ன பேர் வாக்குது? அபிரா அபிராமி. சொல்லுங்க. அபிராமி அக்கா. அது சொல்லிடுங்க. வணக்கம் எல்லாரும். நன்றி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க சுகமா இருக்குன்னு நல்ல வடிவா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு மைண்ட் மட்டும் எல்லாம் வெட்டியம்மா பின்னால எல்லாம் இங்க திரும்புங்க. நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு வடிவா இருக்கு குட்டி, நல்ல வடிவா. சொல்லுங்க. உயரம் வாசி பெருமை சொன்னாங்க. வாழ்த்து சொல்லணும். உங்களோட ஹேர் ஸ்டைல் வடிவா இருக்கு. நன்றி மாமிக்கும் வாழ்த்து நன்றி சொல்லிடுங்க. நன்றி வணக்கம். இவர் என்ன சும்மா உங்க அவர முடியா இல்ல டோப்பதி டோப் வச்சிருக்கா அவற்ற முடியா அவர முடியா. ஓகே கட்டின மாதிரி கிடக்கு ஓகேயா. நன்றி வணக்கம். சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. எல்லாரும் நின்று சொல்லிடுங்க. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்ன நீங்கள்? அந்த பேச்சுல வர என்ன கடைசியா சொல்ல நீங்கள்? புலிகளே இப்ப சொல்லிக்கொண்டு இறங்கினீங்க. இதே இப்ப வந்தது. ஓடி போச்சு குட்டிகளா. தொடராதீங்க. நன்றி வணக்கம். வாங்க தர்ஜினி சண்முகராஜர்களே, அம்மாக்கும் வணக்கம். வாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவர் என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா. நான் பேர்ல தான் வந்திருக்கிறேன். பேர் என்னோட அபிராமி உரியரம்பு. எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. பேர்ல இருந்தவரையே பாராளுமன்றத்துக்கான அபிராமிக்கு இந்த நேரம் நன்றி. அழகா இருந்தது உரியரம்பு. இப்ப அம்மா கதைக்கு அண்டி கதைக்கு போறான். வணக்கம் அம்மா. வாங்கோ. வணக்கம். அந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி பார்த்து நாங்க பார்த்தோன்னு கேட்கல. எனக்கு நல்லா பிடிச்சது. அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் நல்லா இருக்கிறது. அவர்கள் அந்த உச்சரிச்சு சொல்லும் பொழுது எங்க சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்ததை நினைவுபடுத்த பார்க்கக்கூடியதா இருந்தது. நல்லா இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அம்மாவோட பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா. சரி, நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வாணியக்கா. நானும் இங்க இருந்தபடியே இன்று கண்ணாலை பிறகு பார்த்த மாதிரி இருந்தது. உரியரம்பு வாசிப்பு ரொம்ப அழகா தொடர்றாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தட்டி கொடுத்து உகம் உடைக்கிற தினமும் செய்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். உற்சாகங்கள் தொடரட்டும். வாணியக்கா, உங்கள் பணிக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நல்ல பயணம் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி அம்மா. நன்றி வணக்கம். ஜெயசி வாங்கோ. வணக்கம். வணக்கம் பாணி அக்கா. வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நானும் வாசிப்பரும்பு உரையரம்பு எல்லாம் கேட்டு பார்த்து கொண்டிருந்தேன். வாசிப்பரும்பு 16 பிள்ளைகள் அழகா சில பேரை தவிர மற்றவர்கள் எழுதி வாசிச்சிருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்களோட நேயாஸ் குட்டிக்கும் 300வது வாசிப்பரும்பு சிறப்பு வாழ்த்துக்கள். ஆனா அவருக்கு நான் உற்சாகமா என் அம்மா பாக்குறாப்ப நாங்க வாசிப்பரும்பு உரையரம்பு நம்பர்கள் போடைகள்ல சில ஏதாவது தவறுதலா மாறுபடையக்குள்ள அவ அதுல எழுதுறவா ஊக்கத்தோட அவ கவனிக்கிறா. நான் அதுல அவாக்கு போட்டிருக்கிறேன் தேர்வுகள் போட்டு கவனிக்க சொல்லி அவர் தொடர்ந்து இதை பார்த்துட்டு தொடர்ந்து வெறுவாடு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கூட உற்சாகத்தோட கெட்டிக்காரன் நேயாசுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நாங்க சொல்லுவோம் அவருக்கும். மற்றது அபூர்விகா அந்த இது வாசிச்சவா. அப்புறம் அந்த உச்சரிப்போல் பாருங்க வாணியக்கா, நல்ல அழகா உச்சரிப்பா. என்ன இப்ப விழுங்குற இன்றைக்கு விழுங்க இல்ல ஒன்றுமே. ஆசையா இருக்கு உச்சரிக்க. வாசிக்க தொடங்க ஒரு எழுத்து கூட இப்ப நல்ல வாசிக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் விட்டாலும் அந்த வாசிக்கிற இது தாங்களா வாசிக்கிறது தெரியுது. அவன் முன்னேற்றங்கள்
இதே இல்ல, மாதிரி அவருக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா விழுங்கிருவார் அரவாசி. இப்ப சாந்திரம் ஒரு வரா சொல்லி சொல்லி அப்படி. அப்ப அது இல்லாம வாசிக்க சொன்னா ஆரம்பத்துல இருந்து வாசிக்கிறேன் அவர்களோட வாசிப்பு நல்லா தானே இருந்தது. அது விழுங்குறபடினால நாங்க சொல்லி கொண்டிருந்தது. இப்போ ஓகே, இன்னைக்கு நல்லா இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. நானும் கவனிச்சேன், நல்ல அழகா இருந்துச்சு அந்த வாசிப்பு. மற்றது இந்த அக்ஷயா, அவ கல நாளா காணையில இன்றைக்கு வந்திருக்கிறா. தொடர்ந்து வெறும் அக்ஷயா அவ வேற ஏதோதான் வாசிச்சவா, நான் வாசிக்கக்கூடிய பிள்ளை. முயற்சி எடுத்து அந்த மாமா சொல்ற தலைப்ப அம்மா அதை பாக்குற இல்லையா, தலைப்ப கேட்டு வாசிக்கணும்னு தான் நான் சொல்லணும். ஏனென்றால் பாக்குறத படம் சும்மா இன்றைக்கும் ஒரு புத்தா இதுதான் பாச்சேன் சொல்லி அந்த ஸ்டேட் குரூப்புக்குள்ள இருக்கிறார்கள் தானே. அப்ப அதுக்குள்ளதெல்லாம் தலைப்பு போடுறதானே, ஏன் பாக்குறது இல்ல? பாக்கல, அதனாலதான் அவ அப்படி வந்திருக்கேன். பாக்குறேன் இல்ல நினைக்கிறேன். வாசிக்கக்கூடிய பிள்ளைக்கு முயற்சி எடுக்கணும் அம்மான்னு சொல்லி போட்டுக்கொண்டு மாதிரி அச்சியா நேற்று தான் 700க்கு எல்லாரும் வாழ்த்தினாங்க. இன்றைக்கு டக்கண்டு 702ன்னு சொல்லிட்டா. ஜெயமலராக்காங்க குறிப்பிட்டு இருந்தா அது திருப்பி போடணும். அச்சியா வடிவா நம்பரை கவனிங்கோ. நேற்று தான் வாணிக கடவாச்சி ஒரு நிலைக்கு வந்து 700 ஆக்கி விடுவோம்ண்டு அப்புறம் திருப்பி இப்படி இப்படி ஏன் அப்படி ஜம்ப் பண்றாரு தெரியல, தெரியாம தான் செய்யறாரு. ஆனா ஏன் அப்படி இதுல நான் போட்டும் பெறேன் சிலது எனக்கும் கவலையா இருக்கிறது. அடிக்கடி பிள்ளைன பேரு எழுதைக்குள்ள கவலையா இருக்குறியான்னு சொல்லி, ஆனாலும் போடத்தானே வேணும். உருத்திரேஸ்வரன் அண்ணா போடுறவர் அது எல்லாத்தையும் கவனிக்க சொல்லி அவருக்கு அது காலையிலேயே போட்டுட்டு வரேன் இலக்கத்தை பார்க்க சொல்லி. அதே மாதிரி அபூர்விக்காகவும் நேற்று போட்டது இன்றைக்கு ஓகே போட்டிருந்தா. நாங்கள் ஐஸ்கிரீமும் எழுதி இருந்தேன். எல்லா மாமிகள் வாழ்த்தின எல்லாம் நேற்று ஐஸ்கிரீமா எல்லாம் காட்டினவா கடையில போட்டிருந்தா. எனக்கு நான் எழுதி விட்டேன். நான் சில இதுகளை நான் போட்டு விடுறேன். நான் ததுக்சனுக்கும் போட்டு விட்டேன். நான் நேற்று இந்த லைட் டுவெல் காட்டினார் உங்களுக்கு. உங்களுக்கு அப்பா வாங்கி தந்தவர் அம்மாவை நான் போட்டு விட்டேன். எனக்கு அப்பா வாங்கி தெரியல, வாங்கி தாங்கோண்டார் பாக்கையில போறோட. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி போட்டால் அதை பதில போடுவேன் தானே, ஆசையாயும் இருக்குமா அப்படி வாசி கேட்க. இந்த அம்மா வாசி கேட்க சொன்ன ஒரு மெசேஜ் போடலாம் தானே என்று பார்த்தேன். அதே மாதிரி இண்டையும் காரை காடிச்சுன்னாரு, அப்பா வாங்கினவராவும் இல்ல அவங்களோட அம்மா வாங்கினதா. அது அழகா இருக்கும் அவர் சொல்லியக்குள்ள. மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அக்ஷயாவே தான் சொல்லி கொண்டு அவா வருவணும்னு சொல்லி மாதிரி. எனக்கு அந்த கடைசியில அந்த பேர் தான் தெரியாம கேட்டேன். நான் அர்ஜுனன்னு சொன்னீங்க வாணியக்கா. அர்ஜுனா அதே மாதிரி கருநாளா வரையில அக்ஷயான்ற தம்பி என்ன கருநாளா வரையில அவையும் தொடர்ந்து வருவணும். ஆர்வங்கள் இருக்குது. கொஞ்சம் முயற்சித்து கொண்டு வந்தால் நல்லம். பங்கு பற்றினவே கொஞ்ச காலம் நல்ல சத்தம் வந்தவர் தொடர்ந்து வந்து அப்புறம் டக்கண்டு இப்போ 5-6 நாளா காணையில திருப்பி தேடுவோம் நாங்கள். நேற்றையாவது 700ஆவதுக்கு வாழ்த்துக்கள். பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. நேற்று உங்களை காணையில நேற்று பெற்றோர் நின்றவே என்ன வாணியக்கா வாழ்த்துறதுக்கு. ஆமா ஆமா தூரம் போயிட்டு வர 3:30 சிறப்பான வாழ்த்துக்களோட வாணியக்கா உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். வாழ்த்த வந்த பெரியவர்களுக்கும் மிக்க நன்றி. என்ன அப்பம்மா என்ன பார்லிமெண்ட்ல விட்டுட்டு வந்தாச்சோ இல்லாட்டி என்ன அப்பம்மா படுத்திருக்கிறேன். அப்புறம் ஓகே அம்மா சுவாமில பிள்ளைக்கு நித்திர ஒண்ணு எடுங்கோ. பின்னர் சந்திப்போம். நன்றி குட்டி, தொடர்ந்து கொள்ளாம. நன்றி ஜெயசி, நன்றி ஜெயமலரோட, நன்றி பிலிப்சரோட, நன்றி லோஜினி, எல்லோருக்குமே நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அணி. நான் தான் காலையில இருந்து இந்த சூப்பர நான் தான் நிக்கிறேன். தலையிலுக்கிறீங்களா சப்பாத்து மறக்கா இரவு கொண்டாம விட்டுட்டீங்க. அது முழு நாளும் சூமிலே இருந்தீங்க.